நான் தரவுகளோட தான் இதையும் பேசுவேன். நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானம் ஏறி எப்படி வைகுண்டம் போவீங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வேட்டைக்கு போகும்போது மொச பிடிக்க மூஞ்சிய பார்த்தா தெரியாதாங்கிறது நம்ம ஊர்ல வேட்டைக்கு போவாங்க தெரியும் தானே, நம்ம மாவட்டத்துல மக்கள் சொல்லுவாங்க. அப்ப கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சு வந்தாரு. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னாரு. 39 கேண்டிடேட்டை போட்டாரு. அவரும் கடுமையா உழைச்சிருந்தா சீமானை தாண்டி போயிருப்பாரு. கண்டிப்பா அப்படி பார்த்தா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் விஜய் அவர்கள் இப்ப வர பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு விஜய் வாய் திறந்து சொல்லல அப்படின்னு சொல்றத பார்த்தா பிஜேபிக்கும் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதற்கு ஆசை அப்படின்னு சார். இது விஜய்க்கு பெரிய பிளஸ், பாஜகவுக்கு மைனஸ். எடப்பாடி வச்சு ஒண்ணு நடக்காது, எடப்பாடி வச்சு ஒண்ணு நடக்காதுன்னு தான் மோடியே கனிமொழியை கமிட்டில போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி கொடுத்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கூட அதிமுக கொடுக்கல. சி.வி. சண்முகத்துக்கோ இவரு தம்பித்துறைக்கோ கொடுக்கல. உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெபாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெபாசிட்டியும் உங்களை வச்சு என்ன ஆக போகுது? கூட்டணி தொடர்பான முரண் மட்டுமல்ல, மற்றும் பல காரணங்கள் உள்ள இருக்குது. அதுல டாக்டர் ராமதாஸ் மிக நுணுக்கமான நுண்ணி அறிவு படைத்த கடுமையான வில் பவர் கொண்ட ஒரு அரசியல்வாதி. அவரோட திறமையால தான் அந்த கட்சி இன்னைக்கு வர சஸ்டெயின் பண்ணுது. நீங்க பாருங்க, தேமுதிக 10% போன கட்சி இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அவங்க மீண்டும் அதுக்கு மேல எடுத்து மேல கொண்டு வராங்க. அவங்க ஒரு பெண் பொதுச் செயலாளராக இருந்து அவங்க தரப்பெற செயல்படுறத நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டா. அவங்க தனித்து நின்றா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா சார்? தனித்து நின்றா இந்த பொசிஷனை டாக்டர் ராமதாஸ் உணர்றார். என்ன வாய்ப்பு வருதோ அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துவார். சீமான கூட டாக்டர் ராமதாஸ் ஒரு வாய்ப்பா கருதினார். அதனாலதான் நிழல் பட்ஜெட்டையும் அக்ரி பட்ஜெட்டையும் அவரு கொடுத்தாரு. வன்னியர் சங்க இதுக்கு அழைப்பு கொடுத்தாரு. கண்டிப்பா கலந்து கொண்டு தம்பினாரு. நீங்க குரு, நான் சீடேன், பட் என்னால கலந்துக்க முடியாது. என்னோட பாதை அனைத்து தமிழ் ஜாதிகள், நான் வன்னியர் பறையர் ஒற்றுமைக்காக நான் நிற்கிறேன். ராமதாஸ் அதுக்கு தான் நிற்கிறார்னாலும் கூட எந்த ஓட்டு வங்கியும் அவர் பிரிச்சிட மாட்டாரு. அதாவது ஓட்டு வங்கியை பிரிக்கணும்னா 214 நிக்கணும், களத்துல இறங்கணும். அதில் அடி சொல்றீங்களா சார்? களத்துல இறங்கணும். அவர் இறங்கிட மாட்டார். நான் தரவுகளோட தான் இதையும் பேசுவேன். நீங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானம் ஏறி எப்படி வைகுண்டம் போவீங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க வேட்டைக்கு போகும்போது மொச பிடிக்க மூஞ்சிய பார்த்தா தெரியாதாங்கிறது நம்ம ஊர்ல வேட்டைக்கு போவாங்க தெரியும் தானே, நம்ம மாவட்டத்துல மக்கள் சொல்லுவாங்க. அப்ப கமலஹாசன் டிவி பெட்டியை உடைச்சு வந்தாரு. திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னாரு. 39 கேண்டிடேட்டை போட்டாரு. அவரும் கடுமையா உழைச்சிருந்தா சீமானை தாண்டி போயிருப்பாரு. ஓரளவு உழைச்சாரு, இணையாதான் ஓட்டு எடுத்தாங்க. கமலஹாசனுக்குள்ள ஆளுமையும் கமலஹாசனுக்குள்ள கேண்டிடேட் வெயிட்டும் விஜய்ட்ட இல்ல. நீங்க ரசிகர் இருக்காங்க, பாப்புலாரிட்டி இருக்கீங்கன்னு மார்க்கெட்டிங் ஆளு ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனை வச்சு போலியா பொய்யா பிம்பங்களை கட்டமைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பலகீனம், உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்ல. கமலஹாசனுக்கு இணையானவர் அல்ல விஜய். அதனால கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தாரு விஜய். கேண்டிடேட் போட முடியல விஜய்னு நான் குற்றம் சாட்டுறேன். நீங்க உங்க சல்சாப்ப, உங்க பலகீனத்தை மறைக்கிறதுக்கு உங்க நொண்டி சுருக்கைக்கு குதிரைக்கு சறுக்குன சாக்குங்கிற மாதிரி எங்களுக்கு 26 தான் முக்கியம்னு பொய்யா பரட்டா மோசடி பிரச்சாரத்தை பண்றீங்க. உங்கள்ட்ட ஆள் இல்ல, கேண்டிடேட் இல்ல. ரசிகன் இருக்கான், அபிமானி இருக்கான், கண்டிப்பா கேண்டிடேட் இல்ல உங்கள்ட்ட. நீங்க கமலஹாசன் 39 கேண்டிடேட் போட்டாருன்னா மணிமணியான கேண்டிடேட்ஸ் லிஸ்டே கொடுக்கலாம். கமலஹாசன் கேண்டிடேட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது கமலா நாசர்ல இருந்து, மௌரியாவில இருந்து, கோயம்புத்தூர் தொழிலதிபர்ல இருந்து, தென்சென்னை ஐஏஎஸ் ஆபீசர்ல இருந்து கமலஹாசன் அவ்வளவு வெயிட்டான கேண்டிடேட் இருந்தாங்க. உங்ககிட்ட திரைத்துறையில இருந்து யாராவது வந்திருக்காங்களா? என்ன வெயிட்டான கேண்டிடேட் உங்ககிட்ட இருக்காங்க? ஆள் இல்ல, கேண்டிடேட் போடல. எங்க ஆள் இல்லாத பலகீனத்தை மறைக்கிறதுக்கு எங்களுக்கு 26 தான் முக்கியம்னு 24க்கு முன்ன கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தீங்க. பூத் கமிட்டி எல்லாம் வேற போடுறாங்க. அது இப்ப சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா 214 நீங்க போட்டு விட மாட்டீங்க. கமலஹாஸ் விஜய் மிகப்பெரிய டான்சர். அவர் டான்ஸுக்குன்னே பெரிய வேல்யூ இருக்கு. சிங்களரும் அவர் டான்ஸை ரசிக்கிறாங்க, மலையாளிகளும் ரசிக்கிறாங்க. நான் அதெல்லாம் மறுக்க வரல. நல்ல ஃபைட்டர், ஃபைட்டிங்ல விஜய் அந்த மாதிரி நம்பர் 1 சொல்ல முடியாது, பட் நல்ல ஃபைட்டர். டான்ஸ்ல எக்ஸ்ட்ராடினரி. அவரோட சர்க்கார் படத்தை நான் 3 தடவை பார்த்தேன். ஸ்டைலிஷா நடிச்சிருப்பார். அதே வேளையில அவருக்குள்ள டிமெரிட்டா நான் சொல்றது, பெரிய கிரௌட் புல்லர் வந்தா கூட்டம் வரும். டிமெரிட்டா சொல்றது உங்கள்ட்ட கேண்டிடேட் இல்ல.
அடுத்தால 234 நீங்க போடுறதுக்கு எந்த முஸ்திப்பும் நீங்க எடுக்கல, முயற்சி பண்ணல. என்னோட வியூ பாயிண்ட் உங்களை பற்றி, நீங்க லகுவா உங்க பாப்புலாரிட்டியை வச்சு எடப்பாடி சீட்டு தருவாருன்னு எதிர்பார்க்கிறீங்க. இப்ப உச்சகட்டமா என்ன எதிர்பார்க்கிறீங்கன்னா, எடப்பாடி பாஜகவை கலத்தி விட்டுக்கிட்டு உங்களை சேப்பாரு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. கண்டிப்பா அப்படி பார்த்தா இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் விஜய் அவர்கள் இப்ப வர வந்து பிஜேபியோட கூட்டணி இல்லன்னு விஜய் வாய் திறந்து சொல்லல அப்படின்னு சொல்றத பார்த்தா பிஜேபிக்கும் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ள வர்றதற்கு ஆசை அப்படின்னு தானே சார்? இது விஜய்க்கு பெரிய பிளஸ், பாஜகவுக்கு மைனஸ். எடப்பாடி வச்சு ஒண்ணு நடக்காது, எடப்பாடி வச்சு ஒண்ணு நடக்காதுன்னு தான் மோடியே கனிமொழியை கமிட்டில போட்டிருக்காங்க. ஆம் ஆத்மி கொடுத்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கூட அதிமுக கொடுக்கல, சிவி சண்முகத்துக்கோ இவரு தம்பித்துறைக்கோ கொடுக்கல. உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி உங்களை வச்சு என்ன ஆக போகுது? ஒரு சீட்டு கூட 2019 வரல. 2021 உங்களாலையும் பன்னீர்செல்வத்தாலையும் 4 சீட்டுக்கு 20 சீட்டுக்கு 4 சீட்டு தான் வந்துன்னு ஸ்கேன் ரெக்கார்டு கொடுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மோடி. அதே மாதிரி தமிழிசையும் அதிமுக பாஜக கூட்டணி மட்டும் தேராது, பலம் நிரூபிக்காத விஜய் வந்தா அவருக்கு ரசிகர்கள் வந்துட மாட்டாங்களா, பலம் நிரூபிக்காத அவர் கொஞ்சம் வாக்குகளை கொண்டு வந்துட மாட்டாரான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு விஜய கூப்பிடுறது விஜய்க்கு பிளஸ், பாஜகவுக்கு மைனஸ். நயினார் விஜய கூப்பிடுறது புரியாம தமிழிசை பேசுறாங்களா சார்? அவங்க மோடி லாயலிஸ்ட். இத நயினார் விஜய கூப்பிடுறது விஜய்க்கு பிளஸ், நயினாருக்கு மைனஸ். இந்த அணி தேராது, விஜய் வந்தாதான் ஏதாவது பார்க்க முடியும்னு அவங்க கருதுறாதான் அதுக்கு அர்த்தம். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் வந்து முரண் இருக்கு. இது கூட்டணி தொடர்பான முரண் தான் அப்படின்னு சொல்றாங்களே, இது உண்மைதானா? கூட்டணி தொடர்பான முரண் மட்டுமில்ல, மற்றும் பல காரணங்கள் உள்ள இருக்குது. அதுல டாக்டர் ராமதாஸ் வந்து மிக நுணுக்கமான நுண்ணிய அறிவு படைத்த கடுமையான வில் பவர் கொண்ட ஒரு அரசியல்வாதி. அவரோட திறமையால தான் அந்த கட்சி இன்னைக்கு வர சஸ்டெயின் பண்ணுது. நீங்க பாருங்க, தேமுதிக 10% போன கட்சி இன்னைக்கு பிரேமலதா அம்மையார் அவங்க மீண்டும் அதுக்கு மேல எடுத்து மேல கொண்டு வராங்க. அவங்க ஒரு பெண் பொதுச் செயலாளராக இருந்து அவங்க தரப்பட செயல்படுறத நம்ம குறைச்சி மதிப்பிடாண்டா. அவங்க பொதுச் செயலாளராகி நல்லா தான் போகுது. என்றாலும் அந்த 10% இன்னைக்கு வந்து ஒரு 4% கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் அது 2.6 லெவல்ல தான் இஷ்யூல இருக்குது. மூப்பனார் 20% மேல போனவர், அவரோட கட்சி இன்னைக்கு 1% இருக்கு. அண்ணன் வைகோ 6% மேல போனவர், இன்னைக்கு கட்சி வந்து 1% இருக்குது. அண்ணன் வைகோ மண்ணுக்கு மக்களுக்குமா போராடுற ஒரு பெரிய தலைவர், அதுக்கெல்லாம் நம்ம மறுத்து எதுவும் பேசல, யதார்த்தத்தை டேட்டாவை சொல்றோம். ஆனா டாக்டர் ராமதாஸ் 6% போனவர் இன்னைக்கு ஒரு 4% இருக்கிறார். அப்ப அவர் அந்த சஸ்டெயின் பண்ணி அந்த வாக்கு வீதத்தை அவரால் மட்டும்தான் காப்பாற்றி கொண்டு போக முடியுது. இப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாமகவின் பலம் ஒரு 6-7% போனோம். அப்பதான் இந்த வன்னியருக்கு நலனை உறுதி செய்த, வன்னியருக்கு பெரிய லிப்ட கொடுத்த இந்த கட்சி வந்து இன்னும் 10-15 ஆண்டுகள் நிலைச்சு நிற்கணும். அப்படி நிலைச்சு நிற்கிறதுக்கு இப்ப அந்த கட்சி ஒரு 6% வாக்கு பலத்தை கொடுக்கணும். 2016 ஒரு 5.5% வாக்கு பலத்தை ஜான் ஆரோக்கியசாமி அன்புமணியை முதலமைச்சராக முன்னிறுத்தி எடுத்து கொடுத்ததுனாலதான் இது கூட்டணி பலத்தோட அந்த கட்சி போயிட்டு இருக்குது. இப்ப கூட்டணியில அந்த கட்சி தோல்வி அடைஞ்சிடுச்சு. நீங்க ரொம்ப கூர்ந்து பார்க்கணும், எல்லாமே ஈஸி கோயிங் கிடையாது. டாக்டர் ராமதாஸ் அனைத்தும் நுணுக்கமா நுண்ணறிவோட வில் பவரோட அரசியல் பண்ணக்கூடியவர். 2019 கூட்டணி போனது தவறான முடிவாயிடுச்சு. கிடைச்ச லாபம் ஒரு ராஜ்யசபா தான், ஜெயலலிதா கொடுக்கல, எடப்பாடி பழனிசாமி நம்பகத்தன்மையோட கொடுத்தாரு. எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபாவை பாமகவுக்கு நம்பகத்தன்மையோட கொடுத்தாரு. நம்ம எதுனாலும் நியாயமா தான் பேசுவோம். ஆனா ஒரு சீட்டை கூட இபிஎஸும் ஓபிஎஸும் ஜெயித்து வெற்றி பெற வைக்க முடியல. அதுல ஓபிஎஸ்க்கும் பங்கு உண்டு, ராஜ்யசபா கொடுத்ததுல ஓபிஎஸ்க்கும் பங்கு உண்டு. ரெட்ட தலைமை தான் கொடுத்து, எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்லக்கூடாது, இபிஎஸ் ஓபிஎஸ் கொடுத்தாங்க. அப்ப அந்த கட்டத்துக்குள்ள பாமக கூட்டணி போய் தோல்வியை தழுவிட்டாங்க. 21 மீண்டும் கூட்டணி போறாங்க. கூட்டணி போய் சேலம் தர்மபுரியில மட்டும் 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலைக்கு வாக்களிச்ச வாக்காளர்கள்ட்ட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல. ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, ஈர்ப்பு சக்தி இல்லாத ஒருத்தர் நம்பி எப்படி ஜெயிக்க முடியும்? அது டாக்டர் ஐயாவுக்கு தெளிவா தெரியுது. விளாட கவுண்டர்கிட்ட ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருக்கு. விளாட கவுண்டர் முதல்வர் ஆகணும்னு ஒரு லெவல்ல விளாட கவுண்டர்கள் வந்து அந்த சேலம் தர்மபுரியில 4 சீட்டுக்கு
ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுத்துட்டாங்க. மற்ற ஜாதி கிட்ட இல்ல. அப்ப ராமதாஸுக்கு அது தெரியுது. இன்னும் கூட்டணி போய் தோத்துட்டோம்னா ஸ்டாலின் ஈஸியா தோக்கடிச்சிருவாரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட பாமக சேர்ந்தா அது ஒரு பெரிய கட்சி கூட சேர்ந்தது மாதிரி ஆயிரும். ஸ்டாலின் பழைய சமூகத்தை கன்சாலிடேட் பண்ணிடுவார் திருமாவளவன் மூலமாட்டு. பாருங்க, சென்னைக்கு பொறுப்பாட்டு ராசாவை போட்டிருக்கிறார் சிட்டிக்கு. அப்போ பரையர் சமூக ஓட்டை ஒரு மதிக்கிறார். குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் 1 இயருக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அடுத்து கிறிஸ்தவ முஸ்லீமை கன்சாலிடேட் பண்ணிடுவார் காங்கிரஸ் மூலமா. அடுத்து ப்ரோ 1 இயர் பண்ணுவார். குறிஞ்சிப்பாடி அவரு பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வத்தை கூட மண்டால இதுக்கு போட்டுட்டாரு. பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், இவரு லட்சுமணன் மாவட்ட செயலாளர், இப்படி புதுசாட்டும் 1 இயர்ல அவரு இறக்கி விடுறாரு. 1 இயர் கேண்டிடேட்டே ஃபுல்லா போடுவாரு. அந்நியூர் சிவாவை போட்டு விக்கிரவாண்டியில் 23% நான் 1 இயர் ஓட்ட 1 இயர் ஓட்டையும் எடுத்து ஓரளவு அது பண்ணிடுவாரு. அப்போ ப்ரோ 1 இயர் பண்ணி இந்த காஸ்ட்கள் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாதனால பாமகவை அவ்வளவு தொகுதியிலும் தோக்கடிச்சிருவாரு. சேலம் தருமபுரி மட்டும்தான் சிக்கலாகும். அங்கேயும் குரு குடும்பம் விருதாம்பிகை, குருக்க மருமகன் மனோஜி இவங்களை பயன்படுத்தி குருவுக்கு பெரிய இமேஜ் இருக்கு. பசும்பன் ஐயா, முத்துராமலிங்க தேவருக்கு மறவர்கள் முக்குலத்தோர் மத்தியில பஸ்ல மறவர்கள், அதுக்கப்புறம் முக்குலத்தோர் மத்தியில வந்த மாதிரி குருவுக்கு வன்னியர்கள் மத்தியில பெரிய இமேஜ் வந்துகிட்டு இருக்கு. அதை உயர்த்தி பிடிப்போன்னு திமுக எம்எல்ஏக்களும் திமுக கேண்டிடேட்டுகளும் முன் வருவாங்க. அப்ப அவரு வன்னியர் வாக்குலையும் ஒரு கணிசமான பகுதியை உடைச்சி எடுத்துருவார் 1 இயர் கேண்டிடேட்டை போட்டு. இந்த சூழ்நிலையில எப்படி எடப்பாடியை நம்பி அதிமுக நம்பி டாக்டர் ராமதாஸ் ஜெயிக்க முடியும்? 2009 ஜெயிக்கல. தனித்து நின்றா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்குமா சார்? தனித்து நின்றா இந்த பொசிஷனை டாக்டர் ராமதாஸ் உணர்றார். என்ன வாய்ப்பு வருதோ அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்துவார். சீமான கூட டாக்டர் ராமதாஸ் ஒரு வாய்ப்பா கருதினார். அதனால்தான் நிழல் பட்ஜெட்டையும் அக்ரி பட்ஜெட்டையும் அவருக்கு கொடுத்தாரு. வன்னியர் சங்க இதுக்கு அழைப்பு கொடுத்தாரு. கண்டிப்பா கலந்து கொண்டு தம்பினாரு. நீங்க குரு, நான் சீடேன், பட் என்னால கலந்துக்க முடியாது. என்னோட பாதை அனைத்து தமிழ் ஜாதிகள், நான் 1 இயர் பறையர் ஒற்றுமைக்காக நான் நிற்கிறேன். ராமதாசும் அதுக்கு தான் நிற்கிறாருனாலும் கூட அந்த தோற்றம் அவரு 1 இயர் வாக்குகள்ங்கிற அளவுக்கு போயிட்டு, அவர் நான் தலித் எழுமலை பொன்னுச்சாமி எல்லாம் நம்ம மறந்துகிட்டு பேசல. சீமான் என்னோட பாதை வேற என்று சொல்லிக்கிட்டு உங்களை மதிக்கிறேன்னு அந்த வாழ்த்தோட நின்றுட்டாரு. இப்போ அவருக்கு இருக்க ஆப்ஷன் தனிச்சு போட்டியிடுறது, மீண்டும் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு. ஒரு 6% ஓட்டை நிரூபிச்சிட்டாருன்னா அடுத்து அவருக்கு கூட்டணி அரசியல்ங்கிறது வரும். 1. 2வது, விஜய் கூட CR பாஸ்கரன் விஜய் தரப்பு கூட கூட்டணிக்கு முயற்சி பேசிட்டு இருக்காப்புல. அது ஒரு இதா வர்றது. அதுல விஜய டேங்கிபிளா ராமதாஸ் இன்னும் அங்கீகரிக்கல. நான் கரெக்டா தான் பேசுவேன். திரைமறைவில் சில பேச்சுகள் நடக்கிறதாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்ப விஜய் கூட கூட்டணி வச்சா இவங்க 1 இயரை கன்சாலிடேட் பண்ணிட்டாலே இவங்களுக்கு ஒரு 6-7% ஓட்டு வந்துடும். எடப்பாடியோட கூட்டணி வச்சா அது டைரக்ட் ஃபைட் ஆகி மு.க. ஸ்டாலின் தோக்கடிச்சிருவாரு. விஜய் கூட கூட்டணி வச்சா மல்டிகானர் கண்டஸ்டா இருக்கும். அது மல்டிகானர் கண்டஸ்ட்ல பாமக எதிர்ப்பு வாக்குகள் பிரிஞ்சதுன்னா டைரக்ட் ஃபைட்டோட அதிக இடங்கள் ஜெயிக்கலாம். டைரக்ட் ஃபைட்ல கிடைக்கிற வாக்கு சதவீதத்தை விட மல்டிகானர் கண்டஸ்ட்ல அதிக வாக்கு சதவீதத்தை பெறலாம். நம்ம டாம்ஸுக்கு இது பண்ணலாம். இதுனா எடப்பாடி டாம்ஸுக்கு போனோம், விஜய்னா பாமக டாம்ஸுக்கு நிக்கலாம். அப்ப அவர் அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. சோ அவருக்கு சில இடங்களை இன்னைக்கு ஜெயித்தாகணும், கணிசமான வாக்குகளை பெற்றாகணும். அதுக்கு எடப்பாடியை வச்சு வெற்றிக்கு கேரண்டி இல்லை. நம்பர் ஆஃப் சீட்டும் எடப்பாடி கூட்டணி எடப்பாடி கூட போனா 35-40 வரை எதிர்பார்ப்பாரு. சோ இதுக்காக தான் வில் பவரோட பாக்குறாங்க. ஸ்டாலினை வீழ்த்ததுக்கு தான் எல்லாரும் இருக்காங்கன்னு சிலவங்க ஊடகத்துல அட்டுத்தனமா முட்டாள்தனமா சரியான அரசியல்வாதிகளை பற்றி சரியான புரிதல் இல்லாம பேசுறாங்க. எல்லா அரசியல்வாதியும் அவன் லாபத்துக்கு தான் நிற்பான். கண்டிப்பா இது கூட தெரியாம ஸ்டாலின் எதிர்ப்பு, திமுக எதிர்ப்புன்னு, ஐயோ தமிழறிமை மணியம் போன்றவங்க எல்லாம் கடந்த காலத்தின் கைதிகளாட்டவே இருக்கிறான். இவங்க நம்புற மோடியே ஸ்டாலின் எதுக்கல்ல. எந்த ஒரு தலைவருக்கும் இந்தியாவில் கொடுக்காத முக்கியத்துவத்தை ஸ்டாலினுக்கு மோடி கொடுத்தாருங்கிற தமிழர் மணியும் புரியணும். கடந்த காலத்தின் கைதியாட்டே இருக்கக்கூடாது. அவருக்கு தெரியும் ஜெய்ஜோன் ராம் இந்திரா காந்தி அனுப்பி அண்ணா சிலையை திறக்க வைக்கிறதுக்கு தமிழர் மணியனுக்கு தெரியாதா, புரியாதா? ராஜ்நாத் சிங்க அனுப்பி கலைஞர் நினைவிடத்துக்கு நானே வெளியிட்டாங்க. கனிமொழி அன்னைக்கு டெலிகேஷன் கமிட்டியில ஸ்டாலினுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருக்காங்க. எத்தனை உதாரணத்தை சொல்ல முடியும்?
அதே மாதிரி டாக்டர் ராமதாஸுக்கு எடப்பாடிக்கு ஓட் ஆன்சரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கனால தம்பி ஸ்டாலின் தவிர யாரு முடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. எப்பா ஸ்டாலின் திமுக எதிர்ப்புன்னு சொல்லக்கூடிய கருத்து பார்வையற்ற சகோதரர்களே, டாக்டர் ஐயாவுக்கு ஸ்டாலின் தான் எதிர்ப்புன்னு சொன்னா தம்பி ஸ்டாலின் எப்படிப்பா சொல்லுவாரு? அடுத்தால இவர் ஓபிஎஸ் அவர்கள் நோபடி இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் இன் பொலிட்டிக்ஸ். மோடிஜி வெற்றின்னு எடப்பாடி சொல்லும் போது இந்திய ராணுவம் இந்திய அரசுங்கிறாரு. அப்போ ஓபிஎஸ்க்கு அந்த வருத்தங்கள் இருக்குது. அப்ப அவரு எல்லாரும் தங்கள் அரசியல் ஆளாக தான் நிற்பாங்க. சும்மா ஒரு குறுக்கடு மென்டாலிட்டியில அழுகல் மூல ஆசாமிங்க ஸ்டாலின் எதிர்ப்புன்னு எல்லாரும் தங்களுக்குள்ள லாபத்தை விட்டுட்டு போயிருவாங்கன்னு என்ன லாபத்துக்கு பேசுறீங்களோ நீங்க? ஆச்சரியமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா சார். சோ டாக்டர் ராமதாஸும் தம்பி ஸ்டாலின் சொல்றாருன்னா அவரு ஒன்னும் ஸ்டாலின் எதிர்ப்புல எல்லாம் இல்ல. தனக்கு என்ன கெயின், தனக்கு என்ன பொலிட்டிக்கல் இது. அதனால எடப்பாடியும் அவர் வேண்டாம்னு சொல்லல. 35-40 சீட்டு எடப்பாடிட்ட கேட்பார். கண்டிப்பா சார். அரசியல் களம் குறித்து பல விவரங்களை எங்களோட தெரியப்படுத்தினீங்க. நன்றி சார். நன்றிமா.